தரிசனமாலய தரிசனம். அருள்மிகு மார்கபந்தீஸ்வரர் கோவில், திருவிருஞ்சிபுரம், வேலூர் மாவட்டம். இறைவன் மார்கபந்தீஸ்வரர், மார்கசகாயர், வழித்துணைநாதர். இறைவி மரகதாம்பிகை. தலமரம் பனைமரம். தீர்த்தம் பாலாறு, சிம்ம தீர்த்தம். தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்தில் பாலாற்றங்கரையில் அமைந்த மற்றொரு சிவத்தலம் விருஞ்சிபுரம். இது ஷீரமா நதி என்றழைக்கப்படுகிறது. ஷீரம் என்றால் சமஸ்கிருதத்தில் பால் என்று பொருள். இது தேவார பாடல் பெற்ற தலமாகும். சுமார் 1000 ஆண்டுகள் பழமையானது. இதன் புராண பெயர்கள் திருவிருஞ்சிபுரம், கரபுரம் ஆகும். சிவரகசியம், பிரம்மாண்ட புராணம், காஞ்சி புராணம், காலத்தி மான்மியம், அருணகிரி புராணம் ஆகிய நூல்களில் இந்த திருத்தலம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜாதகத்தில் வாகன விபத்து கண்டங்கள் உள்ளவர்கள் இந்த தலத்து இறைவனை வணங்கி வழிபட்டால் ஏற்பட இருக்கும் விபத்து கண்டங்களிலிருந்து இறைவனால் காப்பாற்றப்படுவார்கள் என்பது ஐதீகம். இந்த கோவிலின் கோபுரம் 7 நிலைகளை கொண்டிருக்கிறது. இந்த கோபுரமானது சிவசிவா என்று கம்பீரமாக பொறிக்கப்பட்ட வண்ண மின்விளக்கில் ஜொலிக்கிறது. இந்த கோவிலில் கிழக்கு திசையில் 1, மேற்கு திசையில் 1 என்று 2 கோபுர வாயில்கள் அமைந்திருக்கின்றன. கோவில் கோபுரங்களில் அழகிய கண்கவரும் சுவாமி உருவ பொம்மைகள் உள்ளன. மிக நீண்ட மதில் சுவர்கள் திருவாரூர் தேரழகு, திருவிருஞ்சை மதிலழகு என்று சொல்வார்கள். மதில் மேல் 2 காளை மாடுகள் அமைந்து கொண்டிருப்பது போன்ற உருவ பொம்மைகளை காணலாம். நீண்ட நெடிய பிரகாரங்கள். பக்தர்கள் பிரகாரத்தை எளிமையாக சுற்றி வலம் வரக்கூடிய அளவிற்கு மிக பெரியவையாக அமைந்திருக்கின்றன. மிக அழகிய தூண்கள் அமைந்த மகா மண்டபம். அதன் நடுவே அழகிய பத்ம வடிவில் அமைந்த பீடத்தில் கொடிமரம்.
கோவிலின் வடக்கு பக்க கோபுர வாயில் எப்போதும் திறந்தே இருக்கும். இதன் வழியாக தேவர்கள் தினமும் வந்து இறைவனை வழிபடுவதாக ஐதீகம். ஒரு சமயம் ஒரு பெண்மணி தினந்தோறும் பால் கொண்டு வருவாளாம். அப்படி வரும்போது ஒரு கல் தடுக்கி கீழே விழுந்தாளாம். அப்பொழுது அவள் கையில் இருந்த பால் அந்த கல்லின் மேல் அபிஷேகமாக கொட்டியது. இந்த நிகழ்ச்சியை தன் கணவனிடம் அவள் சொல்ல, அவன் அந்த கல்லை பெயர்த்து எடுக்க முயற்சிக்க அந்த கல்லில் இருந்து ரத்தம் வந்ததாம். பின்னர் அசரீரி வாக்கு ஒன்றின்படி இங்கு கோவில் கட்டி வழிபட்டு வந்தார்கள் என்று செவி வழி செய்தி ஒன்று நிலவுகிறது. திருவண்ணாமலை, அருணாச்சலேஸ்வரர் மற்றும் இந்த கோவிலில் குடிக்கொண்டிருக்கும் ஈசனும் ஒரே மாதிரியான அருளை தரக்கூடிய சக்தி படைத்தவர்கள் என்று சொல்கிறார்கள். இந்த கோவிலில் 108 லிங்கங்கள் ஒரே லிங்கத்திலும் 1008 லிங்கங்கள் ஒரே லிங்கத்திலும் செதுக்கப்பட்டுள்ளன. இவற்றை வழிபடுவோருக்கு ஒரே நேரத்தில் 108 மற்றும் 1008 லிங்கங்களை வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும் என்கிறார்கள் முன்னோர்கள். இந்த தலத்தின் தல விருட்சம் பனைமரம். இந்த மரம் ஒரு ஆண்டில் வெண்மையான காய்களையும் மறு ஆண்டில் கருமையான காய்களையும் காய்ப்பது என்பது ஒரு தனி சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. தொண்டை மண்டலத்தில் பனைமரம் தல விருட்சமாக இருக்கும் தலங்கள் 2. அதில் ஒன்று விரிஞ்சிபுரம். இதன் தல வரலாற்றை பார்க்கலாம். இது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் என்றாலும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ளலாம்.
ஒரு சமயம் மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற சந்தேகம் வந்தது. சிவனிடம் சென்று விளக்கம் பெற சென்றார்கள். தன்னுடைய முடியை யார் காண்கிறார்களோ அவர்களே பெரியவர் என்று சிவன் சொல்ல, பிரம்மா ஒரு பருந்து வடிவம் எடுத்து அவரின் தலையை நோக்கி பயணிக்கிறார். ஆனால் ஈசனின் முடியை அவரால் காண முடியவில்லை. அவர் பறக்க பறக்க அது மேலும் உயர்ந்து கொண்டே போகிறது. அப்பொழுது சிவனின் தலைமுடியில் இருந்து ஒரு தாழம்பூ இதழ் கீழே விழுகிறது. அதனிடம் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டு அதை சாட்சியாக இருக்க சொல்கிறார். அந்த தாழம்பூவும் அதற்கு ஒப்புக்கொள்கிறது. இதற்கிடையில் மகாவிஷ்ணு வராகமாக, அதாவது பன்றியாக உரு எடுத்து பூமியை குடைந்து கொண்டு அவரின் அடியை நோக்கி பயணிக்கிறார். ஒரு கட்டத்தில் அவரால் ஈசனின் அடியை பார்ப்பது கடினம் என்று தெரிந்து கொண்டு அவரின் கால்களை பிடிக்கிறார். எவர் ஒருவர் நம்முடைய காலை யார் தொட்டாலும் உடனே நாம் குனிந்து அவரை எழுப்புவது என்பது இயல்பான ஒன்றாகும். ஈசனும் அது போலவே சட்டென்று தன்னை குறுக்கிக் கொண்டு குனிந்து விஷ்ணுவை எழுப்ப, விஷ்ணு அவரின் முடியை பார்த்து வணங்குகிறார். பொய் கூறிய பிரம்மாவின் தலை கொய்யப்படுகிறது. அவர் இறைவியை வேண்ட, இறைவி இந்த தலத்து இறைவனை நோக்கி தவமியற்ற ஈசனும் பிரம்மனுக்கு அறிவுரை வழங்கினார். பிரம்மனும் இறைவனை நோக்கி தவமியற்ற பிரம்மனின் சாபம் போக்க பிரம்மனை மனிதனாய் பிறக்க வைக்கிறார் இறைவன். பிரம்மன் சிவசர்மன் என்ற பெயரில் மனிதனாய் பிறக்க தக்க தருணத்தில் வந்து இறைவனே பிரம்மனுக்கு உபதேசம் செய்து ஆட்கொண்டார். பிரம்ம உபதேச தலம். சிவசர்மன் சிறுவனாக இருந்ததால் உயரமாக அமைந்திருந்த லிங்கத்திற்கு நீர் ஊற்ற முடியவில்லை. சிவசர்மனாக பிறந்த பிரம்மன் தன் ஊழ்வினை தவற்றை உணர்ந்து இறைவனிடம் முடியை காண இயலவில்லை என்று வேண்ட, அவரும் தனது முடியை சாய்த்து கொடுக்கிறார். அண்ணாமலையில் இறைவனின் முடியை காணாத பிரம்மா இந்த தலத்தில்தான் இறைவனின் முடியை கண்டார். அதனால்தான் இங்குள்ள சுயம்பு லிங்கம் சற்று முன்னோக்கி சாய்ந்துள்ளது. ஆகவே இது பிரம்மா உபதேசம் பெற்ற தலம். தல பெருமைகள். இந்த தலத்து இறைவனை வணங்கி வருபவர்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார் என்பது ஐதீகம். இந்த தலத்து இறைவன் சிவசர்மனாகிய பிரம்மனுக்கு உபநயனம் செய்வித்து ஒரு முகூர்த்த காலத்தில் 4 வேதங்கள், 6 சாஸ்திரங்கள், 18 புராணங்கள் மற்றும் 64 கலைகளையும் போதித்து ஆட்கொண்டவர். பிரம்மனுக்கு சிவபெருமானே சிவதீட்சை அளித்த தலம் என்ற சிறப்புடையது இந்த தலம். நாமும் இத்தலத்தில் சிவதீட்சை பெற்றால் அதைவிட பெரிய பேரு இந்த உலகில் இல்லை. இந்த தலத்து இறைவன் அறிவின் சிகரம். இந்த தலத்து இறைவன் பிரம்மனுக்கு போதித்து வழிகாட்டியதால் மார்க்க சகாயர் என்று அழைக்கப்படுகிறார். ஒரு சமயம் இந்த தலத்து இறைவன் மிளகு வணிகருக்கு வழித்துணையாக சென்றதால் வழித்துணை வந்த நாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். இதனை சற்று விளக்கமாக பார்க்கலாம். மைசூர் நகர வணிகர் ஒருவர் காஞ்சி மாநகர் சென்று மிளகு விற்பது வழக்கம். அவ்வாறு விற்க செல்லும் வேளையில் இந்த தலத்தில் அந்த வணிகர் இரவு தங்க நேரிட்டது. வழியில் கள்ளர்களின் பயத்தினால் இந்த தலத்து இறைவனை வழித்துணையாக வரும்படி வேண்ட, இறைவனும் வேடன் வடிவில் வணிகரை பின்தொடர்ந்து சென்று திருடர்களிடமிருந்து காத்து வந்தார். அதற்கு காணிக்கையாக 3 மிளகு பொதிகளை விற்ற பணத்தை காணிக்கையாக செலுத்தினார் அந்த வணிகரின் கனவில் இறைவன் தனது திருவிளையாட்டை எடுத்துரைக்க இறைவனின் அருளில் நெகிழ்ந்து போனார் வணிகர். இப்போதும் அதன் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் பார்வேட்டை என்ற பெயரில் கோவிலில் இந்த சம்பவத்தை நடித்து காட்டுவார்கள். எனவேதான் இத்தலத்து இறைவனுக்கு மார்கபந்தீஸ்வரர் என்ற பெயரும் வழித்துணை வந்த நாதர் என்ற பெயரும் ஏற்பட்டுள்ளது. இந்த கோவிலில் இறைவனை தவிர இதர தெய்வங்களும் குடிக்கொண்டிருக்கிறார்கள். விநாயகர், வள்ளி தெய்வானை உடனுரை முருகன், தட்சணாமூர்த்தி, பைரவர், விஷ்ணு துர்கை, சரஸ்வதி, பிரம்மா, 63 நாயன்மார்கள் ஆகியோரும் இக்கோவிலில் உள்ளனர். இன்னும் இந்த கோவிலில் விடையாட்சி மண்டபம், 16 கால் துவாஜரோகண மண்டபம், வடகிழக்கில் நடராஜ மூல உருவம், 100 கால் மண்டபம், சூலி மண்டபம் போன்றவையும் அமைந்துள்ளன. பண்டைய காலத்தில்
இந்த தலம் நைமிசாரண்யம் என்றழைக்கப்பட்ட முனிவர்கள் கூடும் புண்ணிய தலமாக விளங்கியது. இறைவன் இறைவியிடம் அம்பிகை கருப்பு நிறமாயிருப்பதால் ஏ சங்கரி என விளையாட்டாக அழைக்க அம்பிகை கோபம் கொண்டாள். இதனால் இறைவி பாலாற்றின் வடகரையில் பொற்பனங்காட்டினுள் 5 வேள்வி குண்டங்களை அமைத்து அதன் நடுவே ஒற்றை காலில் நின்று தவம் இருந்தாள். அந்த தவத்தின் முடிவில் சிம்ம குளத்தில் நீராடி தனது கருமை நிறம் நீங்கி பொன்னிறம் கொண்ட மரகத வழியாக இறைவனின் இடப்பக்கத்தில் இடம் கொண்டாள். இதனால்தான் இந்த தலத்து மரம் பனை மரமாக உள்ளது. தீர்த்த குல மகிமை. இந்த தலத்து சிம்ம தீர்த்த குளம் தனி சிறப்புடன் விளங்குகிறது. கோவிலின் முதல் பிரகாரத்தில் தென்கிழக்காக அமைந்துள்ள இது ஒரு சிங்கத்தின் வாய் வழியாக நுழைந்து செல்லும் முறையில் நடப்பாவி கிணறாக அமைந்துள்ளது. குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஏங்குவோர் இந்த தீர்த்தத்தில் நீராடி சிவபெருமானை வேண்டினால் குறிப்பிட்ட காலத்திலேயே குழந்தை பிறக்கும் என்பது நம்பிக்கை. இவை தவிர சூழி தீர்த்தம், சோம தீர்த்தம் என வேறு 2 தீர்த்த குளங்களும் இங்கு உள்ளது. பிரம்மன் சாப விமோசனம் பெற்ற நாள் கார்த்திகை மாதம் இறுதி ஞாயிற்றுக்கிழமை. ஒவ்வொரு ஆண்டும் அதே நன்னாள் இரவில் பெண்கள் அம்பிகை, பிரம்மன் ஆகியோர் நீராடிய சிம்ம குளத்தில் நீராடி ஈர ஆடையுடன் கோவில் மண்டபத்தில் படுத்து உறங்குவர். நீராடி ஈர ஆடையுடன் உறங்கும் பெண்களுக்கு எவ்வித குளிரும் தாக்குவதில்லை என்பது கண்கூடு. இவ்வாறு நீராடிய பெண்களின் கனவில் இறைவன் வந்து பூக்கள், பழங்கள், புத்தாடைகள் ஆகியவற்றினை தாங்கியபடி முதியர் ஒருவர் கனவில் வந்து காட்சி தந்தால் அந்த பெண்கள் விரைவில் கருத்தரிக்கும் பாக்கியத்தினை அடைவார்கள் என்பது ஐதீகம். இந்த தலத்தின் தீர்த்தம் சிம்ம தீர்த்தமாகும். இதில் ஆதிசங்கரர் பீஜாட்சர யந்திரத்தினை அமைத்துள்ளார். இதில் நீராடினால் நீராடுபவர்களை பற்றிய தீய சக்திகள் விலகும் என்பது நம்பிக்கை. இங்கு தினமும் காலை மாலை வேளைகளில் பூஜைகள் நடைபெறும். பிரதோஷ வழிபாடு, சிவராத்திரி, வைகாசி விசாகம், சித்ரா பௌர்ணமி, தை அமாவாசை போன்ற நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். இந்த கோவிலின் சிறப்புகளை இப்போது பார்க்கலாம். இங்கு மூலவரின் மீது பங்குனி மாதத்தில் சூரிய கதிர்கள் விழுகின்றன. இந்த கோயிலின் உள்ளே தென்புறத்தில் நேரம் காட்டும் கல் இருக்கிறது. அர்த்த சந்திர வடிவில் 1 முதல் 6 வரையும் 6 முதல் 12 வரையும் எண்கள் அந்த கல்லில் செதுக்கப்பட்டுள்ளன. மேற்புறம் உள்ள பள்ளத்தின் வழியே ஒரு குச்சியை நீட்டினால் குச்சியின் நிழல் எந்த எண்ணின் மீது விழுகிறதோ அதுதான் அப்போதைய நேரம் என்று அறிந்து கொள்ளலாம். விரிஞ்சி புகழ் பாடும் கல்வெட்டுக்கள். விரிஞ்சிபுரத்தை குறித்து 18 கல்வெட்டுக்கள் தென்னிந்திய கல்வெட்டு பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் விஜயநகர மன்னர்கள், பல்லவ மன்னர், சோழ மன்னர், சம்புவராய மன்னர் உள்ளிட்டோர் இந்த தல இறைவனை வழிபட்டது குறித்த குறிப்புகள் கல்வெட்டுகளில் மிக தெளிவாக தெரிகின்றன. விரிஞ்சிபுரத்தின் தொன்மையையும் சிறப்பையும் இந்த கல்வெட்டுக்கள் விளக்குகின்றன.
நம் சென்னைக்கு அருகில் அமைந்திருக்கும் இந்த கோவில் அனைவரும் சென்று பார்த்து தரிசித்து ஈசனின் அருள் பெற வேண்டிய தலங்களுள் ஒன்றாகும். ஆலய தரிசனம் காண்போம், இறையருள் பெறுவோம்.